மாணவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 11th பப்ளிக் அஃபிஷியல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் தான் நமக்கு இந்த அஃபிஷியல் ஆன்சர் கீ மூலியமா தான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு கிரேஸ் மார்க் கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த 11th கொஸ்டின் பேப்பர் நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எல்லாருமே 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிருப்பீங்க. அதுல சில கொஸ்டின்ஸ் வந்து நீங்க புதுசா இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக்ல இருந்து தான் வந்துச்சு. ஒரு 2 கொஸ்டின் வந்து புக்கிங் சைட்ல இருந்து வரல, புக் பேக்லயும் இல்ல. அப்போ அது கிரேஸ் மார்க் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கான மொத்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ ஃபைனலா மொத்தமா இந்த 11th பிசிக்ஸுக்கு எவ்வளவு கிரேஸ் மார்க் வந்திருக்கு அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1 மார்க் பார்த்தீங்கன்னா டைப் ஏ டைப் பி ஏதாவது கிரேஸ் மார்க் கிடைச்சிருக்கா அப்படின்னு பாருங்க. கிரேஸ் மார்க்னா மியர் அட்டம்ப்ட்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது எழுதியிருந்தா கூட நமக்கு மார்க் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் எழுதி அதுக்கான ஆப்ஷன் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கும். இப்போ ஆப்ஷன்ல இந்த டைப் ஏ கொஸ்டின் பேப்பர்ல எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கு. அப்போ இது கிரேஸ் மார்க் கிடையாது எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? 2 மார்க் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த 16th கொஸ்டினுக்கு வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு எழுதினாலே நமக்கு இது பிளஸ் அதோட சேர்த்து ஈக்குவேஷனுக்கு 1 மார்க். அப்போ மொத்தமா 2 மார்க் வரும். பிவி டயக்ராமுக்கு பாத்தீங்கன்னா 2 மார்க். ஒன்னு இது எழுதணும், இல்லைன்னா ப்ரெஷர் வால்யூம் டேர்ம்ஸ் மட்டும் எழுதுனா நமக்கு 6 மார்க் கிடைக்கும். ஸோ மொத்தமா 2 மார்க். ஃபார்முலாக்கு இந்த மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்குங்களே, அது ரொம்ப ஈஸி இல்லையா? வெக்டர் அடிஷன், வெக்டர் மல்டிபிளிகேஷன் மாதிரி. ஸோ இது வந்து எழுதுனா நமக்கு இந்த ஈக்குவேஷன் எழுதுனா ½ மார்க்கு, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் போட்டு நம்ம கண்டுபிடிச்சா 1 மார்க்கு. அதை வந்து மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சா நமக்கு ½ மார்க். ஸோ மொத்தமா இதுக்கு வந்து 2 மார்க். 19th வந்து டெம்பரேச்சர், ப்ரெஷர், டயமீட்டர் ஆஃப் மாலிகூல்ஸ். இது வந்து ஏதாவது 2 ஃபேக்டர் எழுதியிருந்தா கூட நமக்கு 2 மார்க் கொடுப்பாங்க இந்த 3த்துல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கா இருக்கிறது கீ பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 2 விஷயங்கள் எழுதுனா கூட போதும். ரொம்ப பெரிய பெருசா எழுதி டைம் வேஸ்ட் பண்ணா. இதுதான் கீவேர்ட்ஸ் அப்படின்றத சொல்லியாச்சு. இது எழுதுனா மார்க் கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை வச்சுதான் கரெக்ஷன் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ தயாரா இருங்க. அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 27ம் சரி, 28ம் சரி, அந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. 3 மார்க்லயுமே அந்த மியர் அட்டம் கொஸ்டின் இல்லை, அதாவது கிரேஸ் மார்க் கொஸ்டின் இல்லை. 34 இந்த 5th கொஸ்டின், அதாவது 5 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 34ல இருந்து லாஸ்ட் கொஸ்டின் வரைக்கும் வருது. ஸோ 34th வந்து எரர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சிமெண்டிக் எரர்ஸ், சிஸ்டமேட்டிக் எரர்ஸ், ரேண்டம் எரர்ஸ், கிராஸ் எரர்ஸ். இந்த 3 எரர்ஸ் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெறும் நேம் மட்டும் எழுதுனா நமக்கு 2 மார்க் கிடைக்கும். அதாவது இந்த 3 டைப், சிஸ்டமேட்டிக் எரர்ஸ், ரேண்டம் எரர்ஸ், கிராஸ் எரர் மட்டும் எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன், 2 மார்க் நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? மற்றது எழுதுனா எல்லாத்துக்குமே ஒரு மார்க். அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனா நமக்கு 2 மார்க் கிடைக்கும். 34th வந்து பி ஆப்ஷன்ல வந்து நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன் பை ஐசோதெர்மல் ப்ராசஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தானே, லேப்லஸ் கரெக்ஷன் கண்டுபிடிக்கிறது. ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கு ½ மார்க். ஸோ அப்போ கடைசியாக கண்டுபிடிக்கிற வேல்யூஸுக்கு ½ மார்க். இந்த ½ மார்க் சப்போஸ் இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு ½ மார்க் போட மாட்டாங்க. பேலன்ஸ் வந்து 4 மார்க் மட்டும் போடுவாங்க. பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, அது. ஸோ அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி தான். இதுவுமே எழுதிருப்பீங்க. அண்ட் பாஸ்கல்ஸ்ல வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க, இதுவும் எழுதிருப்பீங்க. இதோட மார்க் ஸ்பிளிட் அப் பாருங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்க. அண்ட் 36ல ஏ வந்து இது கொடுத்துருக்காங்க, சென்ட்ரிபிட்டல் அக்சலரேஷன். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் 36ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அது இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. இதுல எல்லாமே என்னென்ன கொஸ்டின்ஸ், என்னென்ன டைப்ஸ் வந்து அண்ட் என்னென்ன நம்ம ஈக்குவேஷன் எழுதுனா நமக்கு எவ்வளவு மார்க் அப்படின்றது மார்க் ஸ்பிளிட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்புறம் 37, 38 எல்லாமே நம்ம தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான். இதுல லாஸ்ட் 38ல பி பாத்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் சேட்டலைட் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் எனர்ஜி ஆஃப் அ மூன் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் நீங்க இது எழுதி வெறும் எனர்ஜி ஆஃப் அ மூன் சொல்லிட்டு ஹெட்டிங் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அப்போ மொத்தமா அந்த பிசிக்ஸ்ல வந்து மொத்த கிரேஸ் மார்க்னு பாத்தீங்கன்னா 2 மார்க் தான். ஓகேங்களா? ஸோ வெறும்னே இந்த எனர்ஜி ஆஃப் த மூன் மட்டும் எழுதுனா நமக்கு, ஹெட்டிங் மட்டும் எழுதினாலே நமக்கு 2 மார்க். ஏதோ ஒன்று எழுதி வச்சாலும் நமக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சப்போஸ் எழுதாம விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்காது. அதை மட்டும் சொல்லிடலாம். ஸோ இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.